வாழ்க்கை பயணத்தோட நாள் 7 அதிகளவு அடுத்தவங்களுக்கு நம்ம நேரத்த செலவு பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு, நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம நேரத்த செலவு பண்ணாலே, வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குது. காலையில பூசைக்கு போறதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னைக்கான அவுட்ஃபிட் இதான். எப்பவும் டீ குடிப்பேன் காலையில. ஆனா டீ இப்போ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா ஒரு கிளாஸ் பால் குடிச்சிருவேன். காலையிலயும் பூசை இருக்கும், சாயங்காலம் ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம தான் கீபோர்ட் மாஸ்டர். எங்க கோயில் நேம் பார்த்தீங்கன்னா, சென்ட் ஜோசப் சர்ச் புனித சூசையப்பர் ஆலயம். காலையில பூசைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் டயர்டா இருந்து. அப்புறம் ஒரு 3 இட்லியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேங்க் போக வேண்டியது இருந்து. அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு மீன் குழம்பையும் சாப்பிட்டாச்சு. எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் தான் எங்க வீட்ல எப்பவும் ஃபெஸ்டிவலுக்குலாம் லாஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுப்பேன். அப்புறம் அசோகா போயிருந்தோம். அப்புறம் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா பேகி தான் செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எப்படியும் எனக்கு அசோகால பேகி செட் ஆகாது அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாரி அங்க செட் ஆகல. அப்புறம் ட்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அங்கேயும் பேகி இல்ல. அப்புறம் அசோகால பார்த்தீங்கன்னா, ஒரு ஷர்ட் எடுத்துட்டு இதான் ஃபைனல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. டைம் ஆயிட்டுன்னு சர்ச்சுக்கு போனோம். அப்புறம் நல்லபடியா திருவிழாவுக்குலாம் போயிட்டு, கொடியேத்தம்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு, அசனம் இது சாப்பிட்டுட்டு, கொயர் பிராக்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு, நைட்டு பால் குடிச்சிட்டு இன்னைக்கான நாள முடிச்சுக்கிட்டேன்.